வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் கலச்சக்கரம். நம்ம இதுவரைக்கும் 12 லக்கணத்துக்கான பணம் தரும் பரிகார கோவிலை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மேஷம் ரிஷபம் பார்த்துட்டோம். இப்போது மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் தரும் பரிகார கோவில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன லக்கணம் அப்படின்னாலே காலபுருஷ தத்துவப்படி 3வது லக்கணமாக வரும். மேஷம் ரிஷபம் மிதுனம் 3வது இடத்தில் உள்ள லக்கணம். இந்த லக்கணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இந்த லக்கணத்தில் மிருகசீர்ஷம் 2 பாதம் இருக்கும், திருவாதிரை 4 பாதம் இருக்கும், புனர்பூசம் 3 பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதத்தில் எந்த நட்சத்திர பாதத்துலேயும் லக்கண புள்ளி விழுந்துன்னா அது மிதுன லக்கணமாக தான் விழும். அப்படி மிதுன லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் எப்போதும் செல்வ செழிப்போடு இருக்கணும், பஞ்சம் பசி இல்லாமல் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு 2ஆம் இடத்தை ஃபாலோ பண்ணணும். அதாவது அதுக்கு அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மிதுன லக்கணத்துக்குடைய வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி மண்டலம். இந்த வாயில் நீங்கள் போடுற உணவை வச்சு தான் உங்களுடைய லக்கணம் செயல்படும். அப்போது மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனம், வாக்கு, வித்தை, குடும்பம். இதில் ஒன்று என்ன சொல்கிறாங்க, தனம் பணம் வேணும்ல. அப்போ நம்ம உடம்பை வளர்க்கணும் அப்படின்னா உடம்பு வளர்ந்தால் தான் உயிர் வளரும். அப்போ இந்த தனம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வாக்கு, அதுக்கப்புறம் வித்தை. அப்போ இது 3ம் இருந்தால் தான் ஒரு குடும்பம் நடத்த முடியும். அதனால தான் தனம், வாக்கு, வித்தை, குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது இந்த 2ஆம் இடம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கடகராசி மண்டலம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். எதுலேயும் பஞ்சம் பசி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும், சக்தி இருக்கும். பட் இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டப்படணும். அன்றாட செலவுக்கே தடுமாற்றமாக இருக்கும். 3 வேளை உணவுக்கு சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதாவது 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலே முதல்ல உணவு பாதிக்கப்படும். உடம்பு உயிர் வாழணும் அப்படின்னா உடம்பை நம்ம பெருக்கணும். உடம்பு பெருக்கணும், நமக்கான ஆகாரம் வேணும். அந்த ஆகாரத்தை குறிக்கக்கூடிய இடம் எத்தனையோ விதத்தில். அதில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா உணவு. அந்த உணவுக்கான இடம் தான் இந்த 2ஆம் இடம். அப்போது அந்த 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது உணவு திடகார்த்தமான உடம்பு இருந்தால் உணவு சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அதில் பாதிப்பு வரும்போது உடம்பு நோய்வாய்ப்படும். அப்போது இந்த உணவை குறிக்கக்கூடிய இடம்தான் 2ஆம் இடம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல 2ஆம் இடத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மனிதர் நல்ல 3 வேளையும் உணவு சாப்பிட்றாரா, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றாரா இல்லையா அப்படிங்கிறத 2ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் குடும்பம் நல்ல முறையில் நடக்குதா அப்படிங்கிறதையும் இந்த 2ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி இவர் கொடுக்கக்கூடிய வாக்கு பலிதமாகுமா, இல்லை சொல்ல காப்பாற்றுவாரா அப்படிங்கிறதையும் இந்த 2ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம எடுத்துக்கிறது 2 விஷயங்கள் இப்போதைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட தேவைக்கு பணம், உழைப்புக்கேற்ற ஊதியம், வயிறார சாப்பாடு. இது 2ம் முக்கியம் இல்லையா ஒரு மனிதனுக்கு? அப்போது உங்களுக்கு முதல்ல வேலை ஒழுங்காக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த 2ஆம் இடத்தை வச்சு பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மூட்டை வெட்டி மூட்டிலே போடுவாங்க, பள்ளத்தை வெட்டி பள்ளத்திலே போடுவாங்க. அதில் என்ன பிரயோஜனம்? அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். எப்படி தன்னுடைய வேலை இருக்குதோ அதே மாதிரி தான் அவனுடைய வாழ்வாதாரமும் இருக்கும். ஆகையினால இந்த 2ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சுபக்கிரகங்கள், லக்கணத்துக்கு சுபக்கிரகங்கள், 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுவது, இதெல்லாம் நல்ல யோகா அமைப்பு. சரி, இதெல்லாம் இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் பாவ கிரகங்கள் இருக்குது, அதுக்கு தேவையில்லாத கிரகங்கள் 6, 8, 12 கூடிய கிரகங்கள் இருக்குது, அதனுடைய திசாபுத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த 2ஆம் இடம் பாதிப்பிலேருந்து எப்போதும் உங்களுடைய அன்றாட தேவைக்கான செலவுக்கான பணம் வரணும், வருமானம் வரணும், வருமான தடை நிவர்த்தி ஆகணும், செய்தொழிலில் லாபம் கிடைக்கணும், போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறணும், போட்டியான ஒரு வியாபாரத்தில் வெற்றி அடையணும், அன்னன்னைக்கு பஞ்சம் பசி இல்லாத வாழ்க்கை வாழணும், பசி பட்டினி இல்லாத உணவு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய அதுவும் 1000 ஆண்டுகள் பழமையான பேச்சியம்மன் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போகணுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் இடத்தின் அதிபதியோட கிழமை திங்கக்கிழமை. ஏன்னா அங்கே கடகராசி மண்டலமாக வர்றதுனால அதனுடைய கிழமை பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை. அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும். அதே போல் திங்கக்கிழமையும் அஸ்த நட்சத்திரமும், திங்கக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும்,
திங்கட்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாளும் அது வளர்பிறையாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சிறந்த யோக பலனை நீங்கள் சந்திக்க முடியும். இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்து அதிபதியினால் ஏற்படக்கூடிய தடை தாமதம் பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இதை நீங்கள் ஒரு முறைக்கு போகிறதில்ல, நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த தோஷத்தை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் கால்வாசி நாள்னாலும் போகணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு ஒரு 30 வயசு வச்சுக்கோங்க. 30 வருஷமாக இந்த தோஷங்கள் உங்கள் ஆன்மாவை சுற்றியே தான் இருக்கும். இதை நீங்கள் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா குறைச்சலாக ஒரு 6 முறைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து திங்கட்கிழமையில் போயிட்டு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வருமான தடை நிவர்த்தியாகி உங்களுக்கு வருமானம் பெருகும். அன்றாட தேவைக்கான பாக்கெட் மணின்னு சொல்லக்கூடிய அன்றாட தேவைக்கான செலவுக்கான வருமானம் உபரி வருமானம் வந்து சேரும். உங்களுடைய தேவையில்லாத செலவினங்கள் கட்டுக்குள் வரும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த கோவிலோட அமைப்பு மற்றும் வழித்தடத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறைனாலும் போயிட்டு வாங்க. இப்படி நீங்கள் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு சில மாற்றங்கள் தோன்றுமே ஆனால் தொடர்ந்து போயிட்டு வரதை வாடிக்கையாக வச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.